ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீஷாஸ் நாட்கள். மண்டே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. முந்தின நாளே லன்ச் பண்ணுறதுக்காக சுண்டல் கொஞ்சம் ஊற வச்சுருந்தேன். ஃபஸ்ட்டு அதை எடுத்து உப்பு போட்டு கொஞ்சம் வேக வச்சிட்டேன். சைடு பை சைடு டீயும் போட்டுட்டேன். அப்புறம் டீ குடித்து முடிச்சுட்டு டக்குன்னு லன்ச்சு பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அன்றைக்கி லன்ச்சுக்கு சுண்டல் கிரேவியும் தேங்காய் பால் சாதமும் தான். கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிட்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டுட்டு கொஞ்சோண்டு முந்திரி பருப்பு, பூண்டு, அப்புறம் ஒரு பீஸ் இஞ்சி, அப்புறம் ஒரு கட் பண்ண தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு அப்புறம் தேவையான மசாலா சேர்த்திக்கணும். கொஞ்சம் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு ஸ்பூன் மல்லிப்பொடி, ஒரு ஸ்பூன் மிளகாய் பொடி, அப்புறம் கொஞ்சோண்டு உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுறணும். அப்புறம் நான் கொஞ்சோண்டு ஜீரக பொடியும் போட்டு வதக்கி விட்டுட்டு அதை கொஞ்சம் நல்லா ஆற வச்சு அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு அரைச்ச விழுத உள்ளே போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுட்டு அப்புறம் அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்ச சுண்டலை உள்ளே போட்டு நல்லா மூடி போட்டு கொதிக்க விட்டுறணும். அதுக்கப்புறம் நான் சைட் பை சைடு தேங்காய் பால் சாதமும் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்புறம் நல்லா கிரேவி நல்லா கொதித்ததும் கசூரி மெத்தி கொஞ்சம் மேலே தூவி ஒரு ஸ்பூன் நெய் போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஆஃப் பண்ணிட்டேன். அவ்வளோதான். அதுக்கப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை தான். அதை சுட்டுட்டு டக்குன்னு கிளம்பிட்டேன். லன்ச்சுக்கு சுண்டல் கிரேவியும் தேங்காய் பால் சாதம் தான். இந்த தேங்காய் பால் ரெசிபி உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் இன்னொரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அவ்வளோதான், லன்ச் பேக் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசையும் சுண்டல் கிரேவியும் தான். டக்குன்னு சாப்பிட்டுட்டு ஆஃபீஸ் கிளம்பிட்டேன். ஆஃபீஸ் விட்டு ரிட்டன் வரும்போது வர வழியிலே டீ குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். அன்றைக்கி டே எனக்கு அப்படி தான் எண்டாச்சு. இந்த vlog அப்படியே நெக்ஸ்ட் டேக்கு கண்டினியூ ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு புட்டு செய்யலான்னு முடிவு பண்ணியிருந்தேன். ஃபர்ஸ்ட்டு எப்போவுமே டீ போட்டு நானும் குடிச்சிட்டு அப்படியே என்னோடய ஹஸ்பண்டுக்கு கொடுத்துட்டு நான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் அப்படியே டீயை என்ஜாய் பண்ணிட்டு பிரேக்ஃபாஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பச்சரிசி மாவு கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பாசி பருப்பு ட்ரையாக ரோஸ்ட்டு பண்ணி எடுத்துக்கணும். நல்லா ஸ்மெல் வர வரைக்கும் ரோஸ்ட்டு பண்ணிவிட்டு அதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்புறமா கொஞ்சோண்டு வேர்க்கடலை எடுத்து அதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். ரோஸ்ட்டு பண்ண ரெண்டையும் கொரகொரப்பாக அரைச்சி பச்சரிசி மாவு மேலே சேர்த்துக்கணும். அப்புறமா துருவன தேங்காய், 2 ஏலக்காவை இடித்து வாசத்துக்கு சேர்த்துக்கணும். அப்புறம் ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கணும் டேஸ்ட்டுக்காக. அப்புறமா தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து இந்த மாதிரி பிடிக்கிற அளவுக்கு தண்ணி தெளித்து புட்டு மாதிரி பிடிச்சி இட்லி குக்கரில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கணும். அப்படியே நான் சைட் பை சைடு சத்து மாவு கஞ்சி ரெடி பண்ணிட்டேன். ஆஃபீஸ்க்கு ரெடி ஆகிட்டேன்.
புட்டு ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு புட்டு தான். நான் அப்படியே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டு லஞ்சுக்கும் கொஞ்சம் புட்டு எடுத்துக்கிட்டு ஆஃபீஸ் கிளம்பிட்டேன். ஆஃபீஸை விட்டு வரும்போது கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டி இருந்துச்சு. வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். அன்றைக்கி டே அப்படி தான் கம்ப்ளீட் ஆச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.